எங்களுடைய மாவட்டத்திலே பல இடங்களிலே நடத்தும் கூட்டங்களுக்கு, ஏனைய கட்சியுடைய கூட்டங்களுக்கு, அவங்களுடைய மேடை அமைத்து கூடாரம் அமைத்து நடத்தும் கூட்டங்களுக்கு கூட இவ்வாறான மக்கள் தொகை வரவில்லை. இது ஒரு வட்டாரத்துடைய கூட்டம். இந்த வட்டாரத்துடைய வெற்றி உறுதி செய்யப்படுத்தப்பட்ட வெற்றி என்பதை இதை விட வேறு எடுத்து காட்டாது. ஏனால் இன்று காலையிலே நான் பார்த்திருந்தேன், தென்னிலங்கையில் இருக்கிற இலவாத அரசாங்கத்துடைய அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி அவர்கள் வந்து களுவாஞ்சிகுடியிலே சீமூர் ராசமாணிக்க மண்டபத்தில் ஒரு கூட்டம் நடந்திருந்தது. அந்த கூட்டத்திலே பற்றுப்பு தொகுதிக்கான ஒரு கூட்டம் என்று சொல்லப்பட்டது. அந்த கூட்டத்திலே வந்தவருடைய எண்ணிக்கை இதிலே இருக்கிற 10 மாணவர்களுடைய எண்ணிக்கையாக தான் இருந்தது. ஒரு தேசிய அரசாங்க கட்சியுடைய தொகுதி கூட்டத்தை விட எங்களுடைய ஒரு வட்டாரத்துடைய கூட்டத்துக்கு இந்த அளவு மக்கள் வந்திருக்கிறார் என்று சொன்னால் இம்முறை இலங்கை தமிழரசு கட்சியுடைய வெற்றியை எவராலையும் தடுக்க முடியாது. இந்த வட்டாரமானது எனக்கு மிகவும் ஒரு நெருக்கமான ஒரு வட்டாரம். நான் 2013ஆம் ஆண்டு இலங்கைக்கு வருகை தந்து அரசியலில் ஈடுபட்ட பொழுது என்னை முதலாவது ஒரு வெற்றி ஒரு விளையாட்டு போட்டிக்கு அதிதியா அழைத்தது என்று சொன்னால் இந்த நாவக்குடா மக்கள் தான். அதுல இந்த ஜிஓடி விளையாட்டுக்காரன் தான் என்னை 2013ஆம் ஆண்டு என்னை அழைத்திருந்தார்கள். நான் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் இந்த மக்கள் புரிந்து கொண்டிருப்பார், இவர் எப்பயாவது இந்தியா வருவார் என்று. அதுக்கு 7 வருஷத்துக்கு பிறகுதான் நான் எம்பியா வந்தேன். நான் 7 வருஷத்துக்கு எம்பியா வேற 7 வருஷத்துக்கு முதலே நாவகுடாவால் மக்கள் என்னை இனம் கண்டு என்னை ஆதரித்தார்கள். அதே போலதான் சகோதரர் தினேஷ் அவர்களும் இந்த வட்டாரத்திலே கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போட்டி போட்டிருந்தார். அந்த நேரத்திலே அவர் பிரதான வேட்பாளராக போட்டி போடவில்லை. அவருடைய வாக்காளத்தான் அந்த நேரத்திலே அந்த வட்டாரத்திலே அந்த இணைய வேட்பாளர் வெற்றி பெற்றிருந்தார். இன்று அவருக்காக அணி அணியா திரண்டிருக்கும் இந்த மக்களை பார்க்கும் பொழுது அவருடைய வெற்றி உறுதி செய்யப்படுத்த வெற்றி மாத்திரமல்ல, அவருக்கு ஒரு சிறந்த அரசியல் எதிர்காலம் இருக்கின்றதை எடுத்து காட்டுகின்றது. நான் நினைக்கின்றேன் 2013ஆம் ஆண்டு என்னை பார்க்கிறதுக்கு ஒரு பதவியும் இல்லாத நேரத்தில் என்னை பார்க்கிறதுக்கு என்னை ஆதரித்த நாவகுடா மக்கள் இன்று அவரை அதே போலதான் ஆதரிக்கிறார்கள். அதுக்கான இந்த மக்களுடைய கூட்டம் அதுக்கான இது 9 மணிக்கு ஒரு அலுவலக திறப்பு விழாவுக்கு இப்படி மக்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்ததை இன்றுதான் நான் கண்டிருக்கிறேன். ஒரு அலுவலக திறப்பு விழா, இது ஒரு பொதுக்கூட்டம் அல்ல, இது ஒரு கட்சி கூட்டம் அல்ல, நாங்கள் கூட்டமாக அறிவிக்கவில்லை. அந்த மாதிரி எங்களுடைய கட்சியிலே இந்த வட்டாரத்திலே எங்களுக்கு போட்டியாக இருக்கிறவர்கள் எல்லாம் போட்டியே இல்லை. ஏனென்றால் எங்களுடைய வட்டாரத்தில் 2 பகுதிகளும் இணைந்து இம்முறை எங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்படுது. ஆனால் எங்களுடைய தேவை இந்த வட்டாரத்தில் இருக்கிற 80% அதிகமான வாக்கு எடுக்கிறது தான் எங்களுக்கான தேவை. வெல்றதெல்லாம் நாங்கள் எப்பயோ வென்றுட்டோம். இப்ப எங்களுக்கு தேவை இந்த வட்டாரத்திலே 80% அதிகமான வாக்குகள் தான் எங்களுக்கு தேவை. ஏனென்றால் நாளைக்கு சொல்லக்கூடாது சாணக்கியன் அவருடைய இணைப்பு செயலாளருடைய வட்டாரத்திலே நாங்கள் மட்டுமட்டாகத்தான் வென்றோம் என்ற செய்தியை சொல்லக்கூடாது. இந்த வட்டாரத்திலே தான் இன்று வடக்கு கிழக்கிலே இருக்கிற வீதாசார அடிப்படையிலே அதிகூடிய வாக்கு வடக்கு கிழக்கிலே கிடைத்த வட்டாரமா இந்த வட்டாரம் இருக்க வேண்டும். இது சகோதரர் தினேஷுக்கும் ராஜுக்கான வெற்றியா இருக்கக்கூடாது, என்னுடைய வெற்றியா இருக்க வேண்டும். அதுக்காக நீங்கள் அனைவரும் இன்னும் இருக்கிறது 3-4 நாட்கள் தான். வீடு வீடாக செல்ல வேண்டும். கிராமத்தில் இருக்கிற அனைத்து மூல முடுக்கும் செல்ல வேண்டும். எல்லாரையும் போய் சந்தித்து இந்த செய்தியை நீங்கள் சொல்ல வேண்டும். தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கத்துக்கு இந்த நாவகுடா வட்டாரத்திலே தான் அதிகளவான பாடம் போட்டப்பட்ட செய்தியை நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டும். அதை எப்படி சொல்வது என்று சொன்னால் வாயாலே சொல்றது இல்ல, வாக்கால சொல்ல வேண்டும். வாக்குப்பட்டியை எண்ணும் பொழுது கொட்டப்படும் வாக்குப்பட்டியிலே வீட்டு சின்னதுக்கான வாக்குகள் தான் அதிகளவா இருக்க வேண்டும். வேறு எந்த கட்சியை நாங்கள் காணக்கூடாது அந்த வாக்குப்பட்டியிலே. ஏன் நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் இன்று என்பிபி அரசாங்கம் எங்களுக்கு சவால் விட்டுக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் எங்களுக்கு எந்த வளமும் இல்லாமல் எங்களுடைய மக்கள் ஆதரவுடன் மாத்திரம்தான் நாங்கள் பரப்புரையில் ஈடுபடுறோம். எங்களுக்கு ஆட்சி அதிகாரமும் இல்லை, அரசு அதிகாரமும் இல்லை, எங்களுடைய கட்சியில நிதியும் இல்லை. நாங்கள் எங்களுடைய வட்டார வேட்பாளர்களுக்கு நாங்கள் எந்த உதவியும் செய்யாமல் அவங்களாகவே தான் இந்த வட்டாரங்களில் செயல்படுறார்கள். ஏனைய கட்சிகளை பார்த்தால் போர்டு அடிக்கிறது இருந்து நான் பார்த்தேன். என்பிபியினுடைய கூட்டங்களுக்கு ஒரு பதாகை ஒன்று செய்திருக்கிறாங்க. நேரம் இடம் அவங்களே அடிச்சு அனுப்புறாங்க. அதுல பெண்ணால நிரப்புற மட்டும்தான். கட்சியாலே எல்லா விடயங்களையும் செய்யறாங்க. செய்யலாம் தானே. கடந்த காலத்திலே ஊழல் 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 என்று சொன்னார்கள். இப்ப 159 பாராளுமன்ற உறுப்பினருடைய சம்பளத்தை என்பிபி அரசாங்கத்துடைய தலைமை செயலகம் தான் எடுக்கின்றது. ஒரு மாதத்துக்கு நீங்க பாருங்க எவ்வளவு காசு அவங்களுக்கு போகின்றது என்று. ஊழலற்ற ஆட்சி ஊழலற்ற ஆட்சின்னு சொல்றாங்க. மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிக அளவான வட்டாரங்களிலே வேட்பாளராக நிறுத்தியவர்கள் நாங்கள் வேண்டாம் என்று நிராகரித்தவர்களை தான் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார்கள்.
எங்களுடைய கட்சிக்கு முன்பாக வந்து கெஞ்சி சீட்டாருங்கள், நாங்கள் போட்டி போட போறோம், தமிழரசு கட்சியிலே வேட்பாளர் நிக்க போறோம் என்று சொல்லி இவர் ஒரு ஊழல்வாதி, இவர் ஒரு திணைக்காக நிராகரிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நிராகரித்தவர்களை தான் இன்று என்பிபி வேட்பாளராக நிறுத்திருக்கிறார்கள். அதிலே மாநகர சபையிலே நான் பெயர் குறிப்பிட்ட ஒருவரை நான் அவமானப்படுத்த விரும்பவில்லை. சில வேட்பாளர்கள் அழுதார்கள், தமிழரசு கட்சியிலே சீட்டாருங்கள் என்று. நாங்கள் சொன்ன நாங்கள் தமிழ் தேசியத்துக்காக, தமிழ் மக்களுக்காக, தமிழ் இனத்துக்காக நேர்மையாக செயல்படுறதுக்கு தான் ஆசனம் வழங்குவோம் என்று சொல்லி நாங்கள் நிராகரித்தவர்களை இன்று என்பிபி அரசாங்கத்தை வேட்பாளராக நிறுத்தி அவர்கள் ஊழல்வாதிகள் இல்லை என்று எங்களுக்கு சொல்றார்கள். சில வேட்பாளர் இருக்கிறார்கள், கடந்த காலத்திலே உறுப்பினராக இருந்து அந்த வீதியிலே ஒரு மின்விளக்கு போட்டால், வீதியிலே 5 மின்விளக்கு போட்டால் பின்னேறமாக சப்பட்ட போத்தலோட்டு வாங்கி கொண்டு சேர வேண்டும் என்று சொன்ன வேட்பாளர் என்று இருக்கிறார்கள். ஒரு வீதியிலே அரசாங்கத்தின் நிதியிலே வட்டார உறுப்பினராக இருந்து கொண்டு மின்விளக்குகளை சிலதை போட்டால் அந்த வீதியில இருக்கிற மக்கள் பின்னேரத்திலே காசு சேர்த்து அவருக்கு சப்பட்ட போத்தல் வாங்கி கொடுக்கணும். இன்றைக்கு அவரும் என்பிபி கட்சியிலே வேட்பாளராக இருக்கின்றார். அந்த வகையிலே எங்களுடைய இந்த மாநகர சபையிலே நாங்கள் ஆட்சி அமைக்கிறது இவராலே தடுக்க முடியாது. எங்களுடைய மாநகர சபையிலே சகல வட்டாரங்களை நாங்கள் வெல்றது இவரும் தடுக்க முடியாது. ஆனால் நாங்கள் இப்ப முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது மாநகர சபையிலே இருக்கிற வட்டாரங்களிலே அதிகூடிய வாக்குகளை எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த மாநகர சபையிலே வட்டார வேட்பாளருடன் சேர்த்து எங்களுடைய பட்டியல் வேட்பாளரை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். இந்த மாநகர சபையிலே நாங்கள் வேறு எவருடைய ஆதரவு இல்லாமல் நாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும். இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு வேண்டும் என்று சொல்ற ஒரே ஒரு கட்சி இலங்கை தமிழரசு கட்சி மாத்திரம்தான். மற்ற எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு காரணத்துக்கு ஏதோ ஒரு காலத்திலே தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்ட கட்சிகள். என்னுடைய பாட்டாருடைய காலத்தில் இருந்து 60 வருஷத்துக்கு மேலாக தமிழ் மக்களுடைய உரிமைக்காக இந்த கட்சி போராடி கொண்டிருக்கின்றது. சில நேரங்களிலே எங்களுடைய கட்சி இல்லாவிட்டிருந்தால் இன்று நாவக்குடா பிரதேசத்தில் தமிழ் பேசும் மக்கள் இருந்திருக்க மாட்டார்கள். எதிர்வரும் காலத்திலே எங்களுடைய தமிழரசு கட்சி இல்லாவிட்டால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பெரும்பான்மையாக தமிழ் பேசும் மக்கள் இருக்க மாட்டார்கள். அம்பாறை மாவட்டத்தில் நடந்தது போல நடக்கும், ஈரோடு நடந்தது போல நடக்கும். அந்த வகையிலே இந்த கட்சிக்கு நீங்கள் வாக்கு போடுறதினூடாக நாங்கள் தமிழ் மக்களுடைய உரிமையை பாதுகாப்போம், தமிழ் மக்களுக்கான அபிவிருத்தி பணிகளை நாங்கள் செய்வோம். பல அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் தான் இந்த வட்டாரத்தை செய்திருக்கிறோம். எனக்கு இன்றைக்கு அந்த அபிவிருத்தி திட்டங்களை ஒன்றாக சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஆனால் நாங்கள் இந்த வட்டாரத்தை ஒரு பொது கூட்டம் ஒன்றை நடாத்துவதற்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த கூட்டத்துக்கு வாருங்கள், நாங்கள் விரிவாக நாங்கள் செய்திருக்கிற வேலையை பற்றி உங்களுக்கு சொல்லுவோம்.